அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்தி நியூஸ் பேப்பரை டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசைன் ஒரு ஃபேமஸ் தபேலா மியூசிஷியன் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்க ரிலேட்டடான செய்திகளை கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இவருடைய விருதுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். 1988 பார்த்தோம்னா நமக்கு பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருப்பார். 2002 பார்த்தோம்னா பத்ம பூஷன் விருது வந்து வாங்கியிருப்பார். அடுத்ததாக சமீபத்தில் 2023 ஆண்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பத்ம விபூஷன் விருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1988 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பத்மஸ்ரீ, 2002 ஆண்டு பத்ம பூஷன் விருது, 2023 ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு இறந்து போயிட்டார். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபால் 4.83% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் விளைபொருட்கள், விற்பனை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது. அதான் சொல்ல வராங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது? 4.83% கம்மியாக இருக்குது. சமீபத்தில் பார்த்தோன்னா எக்கனாமியில் எல்லாமே கம்மியாகிட்டே தான் வருது. சரிங்களா? ஸோ 4.83% நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்போர்ட்டோட டோட்டல் வேல்யூ $32.11 பில்லியன் வந்து இருக்குது. ஆனால் நம்மளோட இம்போர்ட் இறக்குமதியை பார்த்தோம்னா $70 பில்லியன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $37.84 பில்லியன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரேட் வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $37 பில்லியன் இருக்குது. சரிங்களா? $37 பில்லியன் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா நம்மளுடைய இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அதிக அளவில் தங்கத்தை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியாவோட இம்போர்ட் அப்படிங்கிறது $70 பில்லியன் வந்து இருக்குது. அது அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய முதலமைச்சர் நேற்று வந்து அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது நடத்தியிருக்கார். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராணிப்பேட்டையில் பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு ஒரு அந்த காலனி ஆலை அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? நமக்கு அந்த ஃபுட்வியர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வரப்போகுது. நமக்கு தைவானை சேர்ந்த அந்த ஹாங்ஃபு அப்படிங்கிற நிறுவனம் அவங்க தான் வந்து ராணிப்பேட்டையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டையில் பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் 1500 கோடியில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலையாக இந்த ஆலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எ நான் லெதர் அண்ட் அத்லெட்டிக் ஃபுட்வேர் யூனிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேறு செய்திகள் அப்படிங்கிறது இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் லெவி எ ஹையர் ஜிஎஸ்டி ரேட் ஆன் டொபாக்கோ சுகர்ட் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க? டொபாக்கோலையும் சுகர்டு பீவரேஜஸ் அப்படின்னா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் மேலே ஜிஎஸ்டியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி 28% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய 2 பொருட்களாக இருக்குது. அப்போ உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி அதிகமாக நம்ம போட்டோம்னா அதனுடைய விலை அப்படிங்கிறது சந்தையில் உயர ஆரம்பிக்கும். விலை உயர உயர அதை வாங்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி 28% இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பின்னணி வேறு என்ன பின்னணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஜிஎஸ்டி அமைப்புனால ஜிஎஸ்டி கவுன்சில்னால ஒரு குழு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நம்ம ப்ரீமியம் அப்படிங்கிறத கட்டுறோம். அந்த ப்ரீமியம் மேலே ஒரு 18% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சிலே ஒரு டீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு குழு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த குழுவோடைய பரிந்துரையும் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டொபாக்கோ சுகர்டு பீவரேஜஸ் மேலாம் நம்மளை ஜிஎஸ்டி வந்து விதிக்கிறோம் இல்லையா? இந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத உயர்த்தலாம். 28% இருக்குது. அதை வந்து 35% உயர்த்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 35% உயர்த்துறதுனால இந்தியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டுதோறும் இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் வேர்ல்டுலே 2nd லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டொபாக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 28% 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அடல்ட் பீப்புள். ஓகேங்களா? 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அடல்ட் பீப்புள் பார்த்தோம்னா 28% யூஸ் பண்ணுறாங்க. 13லேருந்து 15 வயசு பசங்களே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8% இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா
ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கே பார்த்தோம்னா 3500 டெய்லி டெத்ஸ் இன் இந்தியா. 3500 பேர் இந்த டொபாக்கோ ரீதியான காரணங்கள்னால இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டியை உயர்த்தலாம், 28லேருந்து 35% உயர்த்தலாம். அப்படி உயர்த்தணும் அப்படின்னா நமக்கு இதனுடைய யூசேஜ் அப்படிங்கிறது கம்மியாகும், அரசாங்கத்துக்குமே பார்த்தோம்னா அதிகமான வருவாய் வரும். ஓகேங்களா? இப்போ 35% இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அரசாங்கத்துக்கு வருஷம் ஆனுவலாக பார்த்தோம்னா ஒரு 43 பில்லியன் வந்து நமக்கு வருமானமாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு கண்ணோட்டம் தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த சுகர் பீவரேஜஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா, சுகர் அதிகமாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஒபேசிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி சுகர்டு பீவரேஜஸை அதிகமாக இந்திய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் மேலேயும் நம்ம வரி அதிகப்படுத்தினோம்னா அதனுடைய விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். விலை இன்க்ரீஸ் ஆகிறப்ப நிறைய பேர் அதை பயன்படுத்துறதை தவிர்ப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இந்த ஒரு ஆர்டிக்கலை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்றைக்கி செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.